வெல்கம் டு ஜாலி ஸ்கவுட். நான் உங்கள் டாக்டர் செந்தில்குமார், லீடர் ட்ரைனர் ஸ்கவுட்ஸ். மணப்பாறையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி டைமண்ட் ஜூப்ளி ஸ்பெஷல் ஜாம்புரி சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஜாம்புரியில் மிகப்பெரிய அற்புதமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு ஜாம்புரி அப்படின்னு சொன்னால் பல்வேறு வேலைகள் சிறப்பாக நடைபெறணும். அப்படி நடந்தால் தான் அது சிறப்பாக இருக்கும். முதல் கட்டம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஜாம்புரியில் சாப்பாடு தாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த சாப்பாடு அப்படிங்கிறது அதுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் மிகச்சிறப்பாக அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது அப்படின்னு சொன்னால் இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் வந்து இந்த பணியை மேற்கொண்டு சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லைங்க, அங்கே செய்யக்கூடிய லேபர்ஸ் வேலையாட்களுக்கெல்லாம் இங்கே சாப்பாடு உணவு பரிமாறப்படுது. பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கிச்சன் பிளாக், ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு கிச்சன் பிளாக் போட்டுறாங்க. சர்விங் பண்ணக்கூடிய ஏரியா வேலை சும்மா ஜரூராக நடந்துக்கிட்டு இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டென்ட்டுக்கு பின்னாடியே இந்த கிச்சன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு பொறுப்பில் ஒரு டிஓ பொறுப்பில் இன்சார்ஜில் பேஸ் போட்டு வரக்கூடிய அந்த எஸ்கார்டு மற்றும் சர்வீஸ் ரோவர்ஸ் வரக்கூடிய அத்தனை டிஓ, சிஇஓ மற்றும் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து காலையிலே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதுக்கு தேவையான இந்த குடிநீர் வசதிகள்லாம் சிறப்பாக பக்காவாக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை தான் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. எப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் முக்கியமான அதிகாரிகள்லாம் அன்னன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒவ்வொருத்தோட மீட்டிங் போட்டு கலந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கிச்சன் பிளாக் அப்படிங்கிறது தான் அன்னன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமையல் செய்யக்கூடிய அந்த உணவு பண்டங்கள்லாம் அன்னன்னைக்கு வந்து இறங்குது. பொருள் வந்து இறங்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடுனா ரொம்ப அருமையான சாப்பாடு. இதுதாங்க கிச்சன் பிளாக். நம்ம கல்யாணத்தில் எப்படி சாப்பிட்றோமோ அது மேலே ஒரு அன்பான உபசரிப்பு, சிறப்பான ஏற்பாடு. இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் இன்சார்ஜ் போட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேலை நடந்துகிட்டு இருக்குது பாருங்கள். வேலை நடந்துகிட்டு இருக்குது. அங்கே காலை உணவு பரிமாறப்பட்டிருக்கு, இரவு உணவு சாப்பிட்டுருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப படு ஜரூராக நடந்துகிட்ருக்குங்க. ரொம்ப பார்க்கும்போது தான் தெரிய பாருங்கள். டிஆர்ஓ அதான் இன்சார்ஜ், இந்த மேடம் தான் அவங்க. இவங்களுடைய தலைமையில் சிறப்பாக அவங்கவுங்க பணியை சிறப்பாக மேற்கொண்டு வராங்க. ரொம்ப அருமையான ஏற்பாடு. இப்போ வாட்டர் கேன், இதில் குடி தண்ணீர் வசதி அத்தனையும் ஏற்பாடும் ரொம்ப பிரமாதமாக பண்ணிக்கிட்டு வராங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுதாங்க நம்ம கிச்சன் பிளாக்கோட அந்த லாங் ஷாட் பாருங்கள். குடி தண்ணீருக்கு தேவையான அனைத்து வசதி ஏற்பாடுகளும் அப்பா பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டாய்லெட்ஸ் பிளாக்கு. இதெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு சிறப்பான ஏற்பாடு. பார்க்கக்கூடிய காட்சி ரொம்ப லாங் ஷாட்டில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம சாரணியில் தங்கக்கூடிய கூடாரம். இப்போ நம்ம பார்க்குறது அப்படி சொன்னால் எரேனாவோடைய பேக்ரவுண்டு. இதை பார்த்திங்க அப்படி சொன்னால் ஒரு மூவிங்கில் நம்ம எடுத்துருக்கோம். இதை வந்து ஒரு ரவுண்ட் அடித்தா எரேனாவை சுற்றி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். இது உள்ளே இருக்கக்கூடிய அந்த மெயின் சென்டர். இதில் பார்த்திங்க அப்படி சொன்னால் பின்பக்கம் அனைத்து வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 4 நாட்கள் இருக்குது. அதுக்குள்ளே ரொம்ப அருமையான ஏற்பாடு சிறப்பாக முடிச்சுருவாங்க. இது எரேனாவோடைய பேக்ரவுண்டு. நீங்கள் பார்க்குறது அப்படியே ஒரு ரவுண்டு வெளிப்பக்கமாக வந்து சுற்றி வந்தால் எப்படி இருக்குமோ அதனுடைய வியூ தான் நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்ருங்க. எரேனாவில் பார்த்திங்கன்னா பிள்ளைகள் சாரணினா உள்ளே போகிறதுக்கும் வெளியில் வர்றதுக்கும் 2 வழிகள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி இரவில் பார்த்தீங்க அப்படி சொன்னால் பக்காவான வெளிச்சம், அப்படியே பகல் மாதிரி தெறிக்க விடலாமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஏற்பாடு. எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள், அலுவலர்கள், மற்றபடி வேலையாட்கள்லாம் இந்த வேலையை ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஆமாங்க, இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய அந்த எரேனாவுடைய பேக்ரவுண்டு வியூ. இதை ஒரு காரில் உட்காந்து ஒரு ரவுண்ட் அடித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கற்பனை பண்ணி பார்க்குறோம். ஆமாம், இதை ஒரு ரவுண்டு சுற்றி வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள். காரில் சுற்றி வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு எரேனா. கிட்டத்தட்ட ஒரு 16,000 பேர் 17,000 பேர் உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு எரேனா. ஆமாம், இப்போது இதில் பார்த்திங்கன்னா இந்த எரேனா பின்னாடி பக்கத்தில் நம்ம ஸ்டேட் அஃபிஷியல்ஸு, நேஷ்னல் அஃபிஷியல்ஸ்லாம் வந்து உட்காந்து பணி செய்யக்கூடிய ஒரு இடம். அதுக்குன்னு தனியாக நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாஃப்ஸுங்க உட்காந்து அதனுடைய பணியை செய்கிறதுக்கான ஒரு சிறப்பான இடம். அது பேக்ரவுண்டு அதனுடைய வியூவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதாங்க எரேனாவில் உட்காந்து செய்யக்கூடிய நிகழ்ச்சியில் பார்க்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மேடை. வரக்கூடிய நம்ம சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி இங்கே அமர்ந்து தான் இந்த நிகழ்ச்சியில் கண்டுகளிப்பாங்க. இது நம்முடைய டைமண்ட் ஜூப்ளி ஜாம்பரியோட மிக பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு ஒரு
முன்முகப்பு வரவேற்பு ஒரு ஆர்ச் பக்காவாக பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஸ்பெஷல் ஜாம்பரிக்காக ஒரு தார் ரோடே ஒன்று போட்டிருக்காங்க. இதுதாங்க பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஸ்கவுட்டுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டோட இன்னும் ஒரு டென்ட்டு. இதனால் அதோடைய கல்ச்சர் பற்றி சொல்லக்கூடிய 2 டென்ட்டு மிக பிரமாண்டமான ஒரு டென்ட்டு போட்டிருக்காங்க. இதில் கண்காட்சி இதெல்லாம் எக்ஸிபிஷன் நடக்கக்கூடிய இடம். இப்போ நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் அப்படியே ஒரு வியூ நம்ம இந்த ஒரு 1050 ஏக்கர் பரப்பளவில் அந்த வியூவில் 360 ஏக்கர் தான் நம்ம பயன்படுத்திருக்கோம் அப்படின்னு நம்ம கலெக்டர் அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே உழையக்கூடிய அந்த என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா பக்காவாக பேனர்லாம் கட்டி கொடியெல்லாம் கட்டி ரொம்ப சிறப்பான ஏற்பாடுகள்லாம் இப்போ நடந்துட்டு வருங்க. ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் அந்த ஜாம்பரி நடக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த இடத்தையே பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு 500 ஏக்கரில் ஒரு அடர்ந்த கருவக்காடா அந்த இடம் இவ்வளோ சிறப்பாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த திருச்சியினுடைய மாவட்ட ஆட்சியர், ஆர்டிஓ, மற்றபடி அவருக்கு இருக்கக்கூடிய அத்துணை அலுவலக ஊழியர்களும் ஒவ்வொரு நாளும் பார்த்திங்க சொன்னால் காலையில் வந்துடுறாங்க, விசிட் பண்ணுறாங்க, ஃபீல்டு ஒர்க் போகிறாங்க. என்னென்ன குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் பார்த்து சரி பண்ணி உடனுக்குடனே அதை நிவர்த்தி செய்கிறாங்க. அதுதான் ஒரு சிறப்பான ஏற்பாடு. இப்போ பாருங்கள், இதுதான் நம்முடைய மெயின் கேட். இதில் பார்த்திங்கன்னா நம்முடைய ஜாம்பரினுடைய பேனர்லாம் பக்காவாக வச்சுருக்காங்க. இதுதான் நம்ம வந்து சிப்காட்டோட உள்ளே நுழையக்கூடிய இடம். இது சிப்காட் ஏரியாவோட ஒரு ஆஃபீஸு. இப்போ அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் வரோம். இப்போ காரில் போகிறோம்னு வச்சிங்களேன், இது நம்முடைய அடுத்த ரவுண்டில் நம்ம வரோம். இதெல்லாம் நம்ம வந்து எஸ்ஹெச்கியூ என்ஹெச்கியூ ஒரு இந்த அரங்கம் இருக்குது பாருங்களா, இதுதாங்க நம்ம ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடத்தக்கூடிய ஒரு கலெக்டர் மீட்டிங், மற்றபடி நம்ம ஸ்கவுட் சம்மந்தமாக நடத்தக்கூடிய அலுவலக ஊழியர்களை கூப்பிட்டு நடத்தக்கூடிய ஒரு இது. இப்போ நம்ம இந்த வியூ வந்து ஏற்கனவே பார்த்த வியூ தான். இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்துக்கிட்டோம். இப்போ ரைட் சைடில் நம்ம காரில் உட்காந்து போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வியூ தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்ருக்கீங்க. இப்போ பாருங்கள், அதை ஏற்கனவே பார்த்தது நம்ம ஸ்கவுட்டுக்குன்னு ஒரு எக்ஸிபிஷன் ஒரு ஹால் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட்டுடைய கல்ச்சர் பண்பாட்டையும் உணர்றதுக்கான ஒரு அரங்கம் ஒன்று, மிகப்பெரிய அரங்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் தான் எக்ஸிபிஷன் நடக்கும். இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய எல்லோரும் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய இந்த வழியாக தான் நம்ம போகணும். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் நம்ம போகணும். இதுதான் சிப்காட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மெயின் பிளாக் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். இதுதாங்க ஹாஸ்பிட்டல். இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 50 படுக்கை கொண்ட ஹாஸ்பிட்டலு. இதில் பார்த்திங்கன்னா ஸ்கவுட்டுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல், கைடுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமானவங்களுக்கு நம்ம இதெல்லாம் அந்த டென்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பார்க்குறீங்களா, இதாங்க பதிவு பண்ணக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் இதுதான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அத்தியாவசியமான பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸு, உதாரணம் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர், மெடிசின்ஸு, இதெல்லாம் முக்கியமான ஒரு துறைகள்லாம் தங்கக்கூடிய இடம். இது வந்து நம்ம முக்கியமான அலுவலர்கள், ஒரு எஸ்கார்டு, மற்றபடி விஐபிஸு வந்து அதை நிகழ்ச்சி பார்வையிடக்கூடிய இடம். இதுதான் சொன்ன மாதிரி இது ஒரு ஹட் ஒன்று போட்டிருக்காங்க. பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா அதுதாங்க ஹாஸ்பிட்டல், 2 ஹாஸ்பிட்டல் கட்டிருக்காங்க, ஸ்கவுட்டும் கைடும். சரிங்க, இப்போ திரும்ப எங்கே வர போகிறோம் அப்படி சொன்னால் அதே நம்ம அடுத்த வியூவில் வந்துட்டுருக்கோம். போகும்போது போனால் இப்போ வரும்போது நம்ம ஒரு வியூ நம்ம பக்காவாக தெரியுது பாருங்கள். இதுதான் பேக்கில் இருக்கக்கூடிய அத்தனை அறை. இது நம்ம பார்க்கக்கூடிய அந்த மணப்பாறையுடைய சிப்காட் ஏரியா. அதை சுற்றி எவ்வளோ மரங்கள் இருந்திருக்கு பாருங்கள், முள் இருந்திருக்கும், அதெல்லாம் நீக்கி தான் நம்ம பண்ணியிருக்காங்க. இதுதான் திரும்பவும் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த தமிழ்நாட்டுடைய ஒரு கல்ச்சரை பயன்படுத்த ஒரு எக்ஸிபிஷன் ஹட்டு. இது நம்ம ஸ்கவுட்டுக்குன்னு எக்ஸிபிஷன் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரங்கம். இப்போ இதுதாங்க தமிழ்நாடு ஜாம்பரியுடைய மெயின் கேட். இது வழியாக நம்ம உள்ளே போகணும். இது தாங்க நம்ம லேட்டஸ்ட் அப்டேட்டு. அடுத்து இன்னும் சில வீடியோவில் அடுத்தடுத்து என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அப்படி பார்ப்போம்.